இந்த இஷ்யூ வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு நடந்த ஒரு கலாச்சார ரீதியான ரொம்ப மோசமான ஒரு பின்னடைவா தான் நான் பார்க்குறேன். ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து ஒரு வுமன பத்தி இப்படி பேசுறதுன்றது ஷேம், ஷேம். தமிழ்நாட்டுக்கே ஷேம். இப்ப நாம் தமிழர் வேற கட்சி வச்சிருக்கிறார். ஒரு தமிழ் ஆண் வந்து ஒரு பெண்ணை பத்தி பேசக்கூடாத விஷயங்களை இவர் பேசுறாரு. சாதாரண ஆண் தெருக்கோடியில இருக்கிறாருன்னா கூட நம்ம புறக்கணிக்கலாம். கட்சி தலைவரே இப்படி பேசுறாருன்றப்போ, அது இன்னும் கொஞ்சம் கவனம் பெறுது. அப்ப ஏன் அவர் பேசுறது என்ன தப்பு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணும், பெண்ணும் உறவு வைத்துக் கொள்வதுன்னு பெரிய உலகமாக அதிசயம். எல்லா ஆண்களும், எல்லா பெண்களும் உறவு வைத்துக்க தான் முயற்சி செய்றாங்க. இயற்கையின் உந்துதல் அது. ஆனா கன்சென்ட் எப்படி வாங்கணும்ன்றது இருக்குல்ல. இந்த பாரு நீ நானும் சும்மா கொஞ்ச நேரம் நீ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா இருக்கலாம். நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன். உனக்கு சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டா அது முடிஞ்சிருச்சு. இந்த பெண்ணு அத பத்தி கேட்கறதுக்கு அந்த பெண்ணுக்கும் உரிமை இல்லை. ஆனா திருமணம் செய்து கொள்வேன்னு ஒருத்தர் நம்பிக்கை குடுத்துட்ட பிறகு நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால உறவுல ஈடுபடலாம்னு அந்த பொண்ணை கோர்சிவா கன்சென்ட் வாங்கிட்ட பிறகு, அதெல்லாம் இல்ல. நீ தான் அந்த பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டாருன்னா, அப்ப எத்தன அநியாயங்கள் அவர் செய்றாரு பாருங்க. முதல்ல கன்சென்ட் வாங்கினதே பொய்யா சொல்லி கன்சென்ட் வாங்கியிருக்காரு. அந்த பொண்ண பயன்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையே கேஸ் லைட் பண்ணி, ஷேம் பண்ணி, நீ தான் மோசமான பொண்ணு. அதனால நீ தான் பேட் கேர்ள். அதனால உனக்கு எந்த அக்கவுண்டபிலிட்டி நான் குடுக்க வேண்டியதில்லன்னு சொன்னா, இது வந்து எதை குறிக்குதுன்னா, இது கண்ணியம் இல்லாத ஒரு கயமையை, ஒரு சிறுமையை தான் இது குறிக்குது. இல்ல எப்பவோ நடந்தது. இன்னைக்கு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. இப்ப இதையே ஒரு ஆண் செய்தா வந்து அத ஏத்துக்குவீங்களா? அதாவது ஒரு ஆண் ஒரு செய்யும் பெண்ணுன்றதுனால வந்து அவங்க என்ன வேணா பேசலாமா? கரெக்ட். அவரு அவரு அவருக்கு சாதகமான விஷயங்கள சொல்றாரு. பட் ஒரு ஆண் வந்து எப்பவுமே கர்ப்பமாக போறதில்ல சார். ஆனா ஒரு பெண் கர்ப்பமாக கூடும். பொட்டென்ஷியலி ஷி குட் ஹேவ் பீன் த மதர் ஆஃப் ஹிஸ் சில்ட்ரன். அந்த பொண்ணு அதனால தான் எனக்கு இத்தன இழப்புன்றது பெண்ணுக்கு தான். பெண்ணுக்கு தானே நடக்க முடியும். ஒரு பெண் எப்படி ஒரு ஆண ரேப் பண்ண முடியும்? அதனால இவர் வந்து ஆணுக்கு என்னவா இருந்தாலும் பயாலாஜிக்கலி ஆணும் பெண்ணும் வேற தான். சட்டம் தான் சமம். இவர் நைஸா அத சமப்படுத்துறதுக்கு இது வந்து அந்த பெண்ண டிஃபெண்ட் பண்றதுக்காக அந்த பெண் சமமானவள்னு சொல்லியிருந்தா கூட பரவால்ல. தன்னை டிஃபெண்ட் பண்றதுக்காக அவர் சொல்றது வந்து திரும்ப கயமை தான். அவர் எப்பவுமே இந்த கயமையில ஊர்னவர் தானே சார். இப்போ புதுசா அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்க 7 முறை கருக்கலைப்புன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா நான் எவ்வளவு பெரிய சாதனையாளர் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ சீப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு ஒரு ஆண் வந்து எத்தனை தடவை எத்தனை பெண்களை கருக்கழிக்க வச்சாருன்றத வச்சா அந்த ஆணோட வீரியத்தை நம்ம நிர்ணயிக்கிறோம். அந்த அத்தனை தடவ ஒரு பொண்ண நீ டார்ச்சர் பண்ணியிருக்கியேப்பா, அத்தனை தடவ ஒரு பொண்ண ஏமாத்தியிருக்கியேப்பா, அத்தனை தடவ ஒரு பொண்ண இத பண்ண வச்சிருக்கியேப்பா, அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். அந்த இன்னும் ஆன்மீகவாதிகள் என்ன சொல்லுவாங்க, அந்த கருவோட பாவத்துக்கு ஆளாயிட்டியே, நீ எவ்வளோ பெரிய பாவின்னு சொல்லுவாங்க. அத ஒருத்தர் பெருமையா வேற நினைக்கிறாருன்னா, அப்ப என்ன சொல்றது? மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பலேருந்தோ சொல்லிட்டு இருக்கோம், அவரு கொஞ்சம் சரியில்லாதவர்ன்னு. மக்களுக்காவது புரியுதான்னு பார்ப்போம்.